பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் இருதயம் உண்டாக்குகிற இருதயம். ஆதார வசனம் ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவ வல்லமை பெற்றவர்களே, ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களிலேயே நம்முடைய மொத்த வாழ்வும் அடங்கி இருக்கிறது. எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன செய்தோம், எவற்றையெல்லாம் இழந்தோம், பின் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றோம். இதனுடைய விளக்க உரைதான் முழு வேதாகம். நாம் எப்படிப்பட்டவர்களாக உருவாக்கப்பட்டிருந்தோம். ஆதியாகமம் 1:27. தேவனுடைய சாயலாக, சரீரம் அல்ல, ஆத்துமா அவரை போல சிந்திக்க, அவரை போல பேச, அவரை போல முடிவெடுக்க, தேவனை போல சிந்திக்க முடிவெடுக்க, அவரது அன்பின் அரவணைப்பில் இணைந்திருக்கும் பண்பை பெற்றிருந்தோம். நம்முடைய சுயாதீனத்தை தேவன் அழிக்கவில்லை, சுயம் நமக்குள்ளேயே வைத்திருந்தார். நாமளே முடிவெடுக்கலாம், பேசலாம், செய்யலாம். அது சுயம். மனிதனுக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பின் மேட்டுமையின் சுபாவம் ஒளிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் சர்ப்பம் வஞ்சனை செய்தபோது, பொய் சொன்னபோது அதை எதிர்க்காமல் கப் என்று பிடித்து கொண்டு தேவனை போய் ஆகிவிடலாம் என்று நினைத்து செயல்பட்டார்கள். விழுந்து போனார்கள். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. ஆதியாக 3:15 தேவன் இதற்கு ஒரு பரிகாரம், விடுதலை வைத்து விட்டார். ஏன் உடனே செய்யவில்லை? காலத்தின் மதிப்பீடு அவர் கரத்தில் உள்ளது. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மனுக்குலமே பாவத்தினால் அடைபட்டு கிடந்தது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு வாழ வைக்க தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார். எபிரேயர் 9 22, 27, 28 வசனங்களை வாசியும். இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்ததே. ஆகிலும் இன்று இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்பாடாக மாறட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 10 9, 10 வசனங்கள்படி நாம் விசுவாசித்தோம் இருதயத்தில், அதாவது ஏற்றுக்கொண்டோம். அந்த வினாடியே தேவன் நீதி நம்மேல் விழுந்தது. இதையும் விசுவாசித்தான் எடுக்க வேண்டும். ஏதோ உணர்வை சார்ந்ததல்ல. பாவம் முழுவதும் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், செய்ய போகிற பாவம் அத்தனைக்கு மன்னிப்பை கேட்டால் கழுவப்படும். அப்படி என்றால் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? அல்லவே. ரட்சிப்பு என்பது இயேசு சிலுவையை நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்தாரோ, சம்பாதித்தாரோ அத்தனை ஒட்டு மொத்தமும் நாம் பெற்றோம். இதுவும் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறது, விசுவாசியுங்கள். ஆதியிலே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே இழந்ததை இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே நாம் திரும்ப பெற்றோம். இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நீதி உண்டானது. வாயினாலே கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிற்று. தேவ சமாதானம் ரோமர் 5:1. தேவ அன்பு, அதாவது ஆவியானுடைய ஐக்கியம் ரோமர் 5:5. இந்த இரண்டையும் நாம் பயிற்றுவிக்கும் பொழுது, காட்டும் பொழுது, என்னிடம் இருக்கிறது, எனக்கு உரிமை உண்டு என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து அடையும். இந்த இரண்டும் ஆதார் கார்டு, பேன் கார்டு மாதிரி நமக்கு உண்டாக்கும் ஆற்றலும் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் வல்லமையும் ஆதியாக 1:28 உள்ளதை திரும்ப பெற்றோம். இதை நாம் வெளிச்சமாக பெறாத காரணத்தினால் தான் ஆண்டவரின் பிள்ளைகள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். யாராவது ஏதாவது செய்து நமக்கு ஆசீர்வாதம் பெற்று தரமாட்டார்களா என்று ஏங்குகிறோம். நீதிமொழிகள் 1:23 வாசித்து பாருங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்றார். ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். தினமும் வேதம் வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டும். அன்று யோவான் 2 ஆண்டவர் சொன்னார், இந்த கச்சாடிகள் 6 நிரப்புங்கள் என்றார். அந்த வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள் என்று வேதம் வந்து 1 சொன்னார், 2 செஞ்சார். அதனால தான் பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். வார்த்தைகளுக்கு தான் சகல ஆசீர்வாதங்களை வைத்து விட்டார். என் வார்த்தையின்படி தான் நடக்கும் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். இதை அவர் மாற்றுவதே இல்லை. மார்க் 16 17, 18, 20 வாசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நமக்கு கொடுத்த அதிகாரங்களை பாருங்கள். இது யாருக்கோ, பெரிய பெரிய பாஸ்டருக்காக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் தான். மார்க் 16 20 வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் வசனத்தை சொல்லும் பொழுது, ஆவியான் துணை கொண்டு சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு பேசும் பொழுது அதை நடத்துவார். அதுதான் அடையாளம். அதுதான் வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவது. வசனத்தை உறுதிப்படுத்துவது தேவனுடைய வேலை. விசுவாசத்தோடு சொல்லுவது நம்முடைய வேலை. நம்முடைய வேலையை நம்ம செய்யாமலே இருக்கிறதுனால தான் சோறு வருகிறது. ஆவியிலே தேவன் தம் வார்த்தையினாலே படைத்தார். ஆவியானவர் உண்டாக்கினார். அதே ஆவியானவர், அதே தேவன் பேசின வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கிறது. விசுவாசத்தோடு ஆவியான துணை கொண்டு எடுத்து சூழ்நிலையை வைத்து பேசுங்கள், அறிக்கையிடுங்கள். உண்டாக்கும் வல்லமே உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சகலத்தை அறிக்கை செய்யுங்கள், சுகம் உண்டாகும்.
விடுதலை அறிக்கை செய்யுங்கள், விடுதலை உண்டாகும். செழிப்பை கட்டளையிடுங்கள். ஒரு காரியத்தில் இருளாக தெரியாமல் புரியாமல் இருந்தால் வெளிச்சத்தை காட்டுங்கள், கட்டளையிடுங்கள், கேளுங்கள், புரியும். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்றார் இயேசு. இந்த விசுவாசத்தினாலே ஆவியான துணை கொண்டு அவர் எடுத்து கொடுப்பார், நினைப்பூட்டுவார். வேத வசனங்களை எடுத்து தேவ கிருபையை பெற்ற நீங்கள் பேசுங்கள், அதையே பேசுங்கள், அதையே சிந்தியுங்கள். நீங்கள் ஒருவரை ஆசீர்வதித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கலாத்தியர் 3:14-29 படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு மாற்றப்பட்டது. நம்புங்கள், நம்புங்கள், நம்பினபடியே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கொடுக்க பிறந்த நீங்கள் மற்றவருடைய கையேந்தாதீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களை கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களை அமர வைத்தது மட்டுமின்றி உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் நிரப்பி இருக்கிறீர். இதை நாங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டோம். உங்களோடு இணைந்து நடக்க கிருபை தாரு சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.